வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்னென்னா கப்பி ப்ரீடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். கப்பி ப்ரீடிங்குக்காக நம்மளுடைய நீல கப்பலை தான் எடுத்துருக்கோம். இந்த நீல கப்பல் என்னென்னா சூப்பரான நீல கப்பல். எனக்கு விருப்பமானது இந்த நீல கப்பல் தான். இதில் என்னென்னா கப்பி ப்ரீடிங் பண்ணுறது ஈஸியாகவும் இருக்கும். இதில் என்னென்னா நம்மளுக்கு பெஸ்ட்டான பொருளே ஃபொக்ஸ் டைல் தான். இந்த மாதிரி நிறைய ஃபொக்ஸ் டைல் எடுத்துக்கணும். அதை பாருங்கள், ஃபொக்ஸ் டைல் இதெல்லாம் போதாது. அப்படியே ஃபொக்ஸ் டைல் நீங்கள் எடுத்துக்கணும். ஃபொக்ஸ் டைல் எவ்வளோ எடுக்கணும் நமக்கிட்ட என்னென்னா இங்கேயும் ஃபோக் ஸ்டைல் இருக்குது. இந்த ஃபோக் ஸ்டைல் நம்ம எடுப்போம். அந்த ஃபோக் ஸ்டைல் மேலே வாங்க அங்கே போய்ட்டு என்னென்னா ஃபோக் ஸ்டைலில் கொண்டு வந்து நம்ம இங்கே போட்டுப்போம். செடி போட்டுக்கலாம். நல்ல ஃபோக் ஸ்டைல். இந்த மாதிரி ஃபோக் ஸ்டைல் தான் வேணும். இதாக இருக்கேன். இந்த ஃபோக் ஸ்டைலு எடுக்கவே வேணாம் மக்களே. இல்லைன்னா ஒரு காட்டு பாசிவாக இது இருக்க வேணாம். உங்களுக்கு தேவையில்லை. பாருங்கள், நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. நிறைஞ்சிருச்சு. யூஸாகாது. அதுக்கு கையில் நம்ம எடுக்க போகிற ஃபோக் ஸ்டைல் இந்த ஃபோக் ஸ்டைல் தான். பரவாயில்ல, செம்மையாக இருக்குல்ல. டெங்கு செட் ஆகிடுச்சு. சரி, நம்ம பற்றி நிறைய ப்ரைஸ் காப்பி பண்ணணும்னு சொன்னால் இந்த ப்ரீடிங் புக்ஸை வச்சு தான். இந்த ப்ரீடிங் புக்ஸு நம்மளுக்கு நிறைய யூஸ் ஆகும். இந்த ப்ரீடிங் புக்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு புக்ஸ் எடுத்துருவேன். என்னென்னா இது குளத்து ஒரு ஃபிக்ஸ் கட்டில் எடுத்தேன். இந்த மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு ஓடுவீங்க. செம்மையாக இருக்கும். அப்படியே பிடிச்சிக்கும்.